ஆர்கே, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நிறைய தமிழ் சார்ந்த தலைப்புகள் பேசுறப்ப கூட நீங்க டெல்லி அரசியலை கனெக்ட் பண்ணி சில விஷயங்கள் பேசுவீங்க. இது முழுக்க முழுக்க டெல்லி அரசியல் தான். நிறைய நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு. எப்படி டெல்லி அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு ஆர்கே? ரொம்ப பெரிய ஒரு அன்சர்டனிட்டி ஃப்ளக்ஸ். இதுக்கு இப்போ கடைசி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அபிஜித் தீப்கே என்ற அந்த கரப்பாம்பூச்சின்னு நீங்க சொல்லுவீங்க, நான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான். அவங்க வந்து தமிழாக்கம் கொடுக்கல. அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க, டெல்லியில கூட்டுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு காத்தால வந்து அந்த மீட்டிங் ஹாலுக்கு கேன்சல்டு அப்படின்னு வருது. தமிழகத்துல நான் வந்து எப்பவுமே பண்ற ஒரு விஷயம் தான் இது. போலீஸ் வந்து அச்சுறுத்தி ஒரு ஹாலை வந்து கொடுக்காம இருக்கிறது வந்து தமிழகத்துல வாடிக்கையான விஷயம். டெல்லியில வந்து நடக்கவே நடக்காது. யாரோ வந்து ஜார்க்கண்ட்ல இருந்து நக்சலைட்ஸ் எல்லாருமே வந்து காஷ்மீர் தீவிரவாத அமைப்புகளினுடைய அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் வந்து பண்ற அப்ப கூட யாருமே வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க, பேசுவாங்க. அந்த வெளியே இருக்கும், அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பதிவு போட்டாலே வந்து அதை போய் நீக்கிற ஒரு தன்மை வந்து இப்ப இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு, பாஜக அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவோ ஆயிரக்கணக்கான போஸ்ட் வந்து நீக்கி இருக்காங்க. அது சிலது வந்து பிரதமரை வந்து கொச்சையா பேசுறதெல்லாம் இருக்கிறது. ஆனா பெரும்பாலான இது வந்து ஒரு போஸ்ட் ட்விட்டர்ல நீக்கின ஒரு போஸ்ட் என்னன்னா, அமித்ஷாவுக்கும் அதாவது ஹோம் செக்ரட்டரிக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் இடையில தகராறு, அவங்க வந்து they don't see eye to eyeன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வருது. அதை வந்து நீக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த அந்த கம்ப்ளீட் சென்சர்ஷிப் போடணும் என்ற தன்மை வந்து அரசாங்கத்திற்கு நமக்கு தெரியுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அபிஜித் தீப்கே என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அந்த மீட்டிங்க்கு ஹால் கொடுக்காதனால இவர் வெளியே திறந்த வழியில் வச்சு நடத்திட்டாரு. இது ஒரு பார்க்ல வந்து நடத்திட்டாரு. அதனால என்னாச்சு பாத்தீங்கன்னா, அவரே சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மாதிரி ஒரு 20 பேர் உட்கார்ந்து பேச வேண்டிய இடத்துல வந்து இப்போ ஒரு பெரிய விழாவாக, ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. நாம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து ஒரு 2 மாசம் இருக்கிற ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு ஸ்கூல்ல எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கழிவுநீர் இருக்கா, இது கழிவிடங்கள் வந்து ஒழுங்கா இருக்கா, சாப்பாடு ஒழுங்கா கொடுக்குறாங்களா, இந்த விஷயங்களை பாருங்க அப்படின்னாங்க. ஆயிரக்கணக்கான ரீல்ஸ் வந்திருக்கு. இதுக்குள்ளாலே அவர் சொல்றதுக்குள்ளாலே முந்தானே சொன்னாரு, அதுக்குள்ளாலே வந்து ஆயிரக்கணக்கான ரீல்ஸ். ஒரு இடத்துலயும் ஒரு ஸ்கூலும் ஒழுங்கா இல்லை. அதாவது யூபி, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எல்லா இடத்துலயுமே, ஜார்க்கண்ட் வந்து ஜேஎம்எம் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது, அதனாலதான் குறிப்பிட்டு சொல்றேன். பாக்கி எல்லா இடத்துலயும் வந்து பிஜேபி ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு அலை சோசியல் மீடியாவில் உருவாக எல்லா இடத்துலயும் பசங்க தான் இப்ப வந்து இதா இருக்கிறாங்க. யாரு ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு வாட்டர் பாட்டில வச்சுட்டு நான் இங்கிருந்து ரிப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இதுல மராட்டியில பேசுது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும், ஒரு கொடையை வச்சுட்டு ஒரு குழந்தை வந்து பேசுது. அது எல்லாம் வந்து வைரலான கண்டென்ட்டாக எல்லா இடத்துலயும் வந்து ஒன்று இருக்கிறது. கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல வந்து ரோடே கிடையாதுங்க, அப்படியே பயங்கர மோசமா இருக்கிற ரோடு. இந்த குழந்தையோட இந்த வைரல் வீடியோனால அந்த ரோடு வந்து இன்னைக்கு போடப்படுகிறது. அப்ப எழுச்சி என்பது ஜென் ஜி கிட்ட இல்ல, ஜென் ஆல்பா கிட்ட வந்து ஆரம்பிக்குது. எல்லா இடத்துலயும் வந்து ஒரு பறவை, ஒரு தீ மாதிரி பரவி கொண்டிருக்கு. இதுல பாஜக ரோல் எப்படி இருக்கு? பேக் ஃபுட் பின்வாங்குறாங்களா? தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. யூபியில மட்டும் தான் கரெக்டா பண்ணாரு. யோகி ஆதித்யநாத் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கடகடன்னு இவர் என்ன பேசி முடிக்கிறதுக்குள்ளாலே ஒரு 2 பேஜுக்கு வந்து அறிக்கை தயாரிக்கி எல்லா ஸ்கூலுக்கும் வந்து அனுப்பிட்டாங்க. அடே பார்த்து பண்ணுங்கடா, எல்லாமே கொஞ்சம் ஒழுங்கா இருக்கான்னு பாருங்கடா, பாத்ரூம் ஒழுங்கா இருக்கா, சாப்பாடு ஒழுங்கா கொடுக்குறாங்களா, இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயமா தான் நான் காண்றேன். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து ஒரே ஒரு அரசாங்கம் மட்டும்தான் அதற்கான நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறது. நடவடிக்கைன்னா என்ன, லெட்டர் அனுப்பி இருக்காங்க, ஆனா அதுக்கான மெக்கானிசம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்ப நான் இதை ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அதாவது அபிஜித் தீப்கே ஒரு விஷயத்த சொன்னா அந்த அளவுக்கு ஒரு எதிர்வினை வந்து வருகிறது. அவரை முடக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் வந்து இவர் என்ன சொல்ல போறாரு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும், நாடொட்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து கச்சா முச்சான் என்னென்ன முடியுமோ அவர்கள் எல்லாம் வந்து வீடியோ சொல்றாங்க. அபிஜித் வந்து ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூனுங்க. அவர் ஒன்னும் இளைஞர்கள் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணல, ஒரு சின்ன எலிமெண்ட், ஒரு சின்ன குழு, அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அது உண்மையா இல்ல டெல்லி அரசியல் வேறொரு பாதையில போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். இல்ல இது என்னன்னா, இங்க ஒரு எழுச்சி வந்திருக்கிறது. ஜென்சிலையும் ஜென் ஆல்பாலையும் ஒரு எழுச்சி வந்திருக்கு. அந்த எழுச்சிக்கு காரணம் ஒரே ஒரு நபர் தான், இந்த அபிஜித் தீப்கே என்ற நபர் தான். அது இங்கெல்லாம் கிடையாது, நார்த்ல மட்டும்தான். வடக்கில் இல்ல தலைவர்கள் இல்லை என்பதுக்கு மறுபடியும் ஒரு சான்றாக, வடக்கில் வந்து மத ரீதியாக, ஜாதி ரீதியாக மட்டும்தான் தலைவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு அதை தாண்டி ஒரு தலைவர் வேண்டும் என்று தேடுகின்ற ஒரு தலைமுறை, அந்த தலைமுறையினாலதான் இப்ப இது நடக்குது. ஆனா நீங்க சொல்றதுல குறுக்கிட்டு மன்னிக்கவும், இப்ப நார்த் மட்டும்தான் அப்படின்னா
அது 29ல பாஜகவுக்கு பெருசா கை கொடுக்க வேண்டிய இடம் ஆயிருக்கு. அப்ப இந்த எதிர்ப்புகள் அதிருப்திகள்லாம் எப்படி போகும்? அது நெருக்கடியா பாஜகவுக்கு மோடி ஷாவுக்கு போக வாய்ப்பு இருக்காது. நிச்சயமாக இருக்கு. அதாவது ஆனா இதனால தேர்தல் பாஜக தோக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஞானேஷ்குமாரை போட்டு வச்சிருக்காங்க, அதோட என்ன வேணுங்க? எப்படி வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நடத்துறாங்களோ அதே மாதிரி எல்லா இடத்துலயும் அதை டெம்ப்ளேட்டா எடுத்து தேர்தல் நடத்துறாங்கன்னா ஒரு இடத்துல கூட பாஜக வந்து தோக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்பதுதான் உண்மை நிலை. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கேம்ப் வச்சிருக்காங்க. அந்த கேம்ப் அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து சீஃப் செக்ரட்டரியா நீ சீஃப் செக்ரட்டரிப்பா, டிஜிபியா நீ டிஜிபிப்பா இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலையும் பண்ணாங்களே. இப்படி ஒரு செட்டப்பை கொண்டு வந்து உருவாக்கி இருக்கிற ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கையில் எடுத்து இருக்கின்ற என்டையர் எலெக்ஷன் மிஷினரி வந்து கையில் எடுத்து கடகடன்ட்டு வந்து அங்க வந்து வாக்களிக்க வருகின்ற நபர்களை வந்து அச்சுறுத்தி வெளியே அனுப்பி இதெல்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலினுடைய மாடலா இருக்கு. இதனால 29 அவ்வளவு லேசிலாம் தோக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டா நான் புரிஞ்சுக்கிறேன். அதிருப்தின்றது அந்த மொமெண்டம் உருவாயிடுச்சு பாஜகவுக்கு எதிராக. ஆனா அதை தேர்தலோட நம்ம சம்பந்தப்படுத்த வேண்டியதில்லை. அதுல நீங்க சொல்ற மாதிரி பாஜக அவங்களுக்கே உரிய பாணிய உங்க பார்வை அப்படிதான் இருக்கு, அதுல அவங்க கடந்து வந்துருவாங்க. மாலத்தீவுல இருந்து பெருவுல இருந்து எந்த நாட்டுல பார்த்தாலும் எவ்வளவுதான் வந்து ஒரு டிக்டேட்டர் வந்து அன்பாப்புலரா இருந்தா கூட அவர் ஜெயிப்பாரு, தேர்தல் ஜெயிப்பாரு. 99% வாக்கு எடுத்து அவர் வந்து ஜெயிப்பாரு. இதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கின்ற மோடியா இருக்கிறது. மோடி அமித்ஷா அவங்க கம்ஃபர்ட்டா இருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு உள்ள நிர்வாகத்துக்குள்ள RSS உறவுக்குள்ள ஏதாவது பிரஷர் அது மாதிரி இருக்கா? சலசலப்பு நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இது அதுக்கு நடுவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இவ்வளோ அபிஜித் தீப்கே அங்க வந்து பேசினாரு, நாடு மொத்தத்துக்கும் வந்து இது மாதிரி வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு சலசலப்பு கூட கிடையாது. ஏன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா விஜய் நாள் கிடையாது, ஸ்கூல் எல்லாம் ஒழுங்கா இருக்கு. அதுவும் விஜய்னால கிடையாது, அது வந்து திமுகனால அதிமுகனால காலகாலமா இருந்த அரசாங்கத்தினால வந்து பிரச்சனை இல்லாம இருக்கிறது. கேரளால இதனால ஒரு பெரிய சலசலப்பே கிடையாது. கேரளால யூசுவலா வந்து அபிஜித் தீப்கே சொன்னா ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஆனா கேரளாலே ஸ்கூல்கள் எல்லாம் ஒழுங்கா இருக்கிறதுனால, அரசு பள்ளிகள் வந்து ஒழுங்கா இருக்கிறதுனால, இங்க எல்லா அரசு பள்ளிகளும் ஒழுங்கா இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். பெரும்பாலான குஜராத் எல்லாம் பாத்தீங்கன்னா, குஜராத் ஆனாலும் சரி, ராஜஸ்தான் ஆனாலும் சரி, உத்தரப்பிரதேஷ் ஆனாலும் சரி, அழுக வந்துருங்க. அந்த அளவுக்கு வந்து குஜராத் மாடல்ன்றதெல்லாம் இனி அவங்களுக்கு கை கொடுக்காதுன்றீங்க? இல்ல குஜராத் மாடல் பெரிய போங்குங்க, அது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்லோகன் தான். அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. குஜராத் மாடல் என்பது அந்த அளவுக்கு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா இருந்தால் நிச்சயமாக அங்க இருக்கின்ற பெண்கள் வந்து முன்னேறி எங்கேயோ வந்திருப்பார்கள். எத்தனை பெண்களை தெரியும் நமக்கு? ஒரு அதானி அம்பானி இது பெண்கள் கிடையாது. இவங்க 2 பேரை தவிர்த்து வேற யாராச்சும் வந்து அங்கிருந்து பழச்சு வந்திருக்காங்களா? யாருமே கிடையாது என்பதுதான் உண்மை நிலை. நிச்சயமாக டெல்லி பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு வித்து தகர் இவர் தான், அபிஜித் தீப்கே தான். உள்ளுக்குள்ளான நிறைய குமரர்கள், நிறைய பிரச்சனைகள், RSSக்கு நடுவுல இது நமக்கு எப்படி பாதிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பேசலாம்.